ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சாரி என்னால் ஒரு 2-3 டேஸாக கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. பட் கோயிங் ஃபார்வர்ட் நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டாக் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் தான் நான் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதோடைய பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 1550 க்ரோஸ் கிட்ட அவங்க மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் கரண்ட் ஸ்டாக்கோடைய பிஇ ரேஷியோ வந்து 14.7. ஸோ நாட் பேடுன்னு தான் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 32 இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் லாங் ரன்னில். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? 36.4ன்றது ரொம்பவே நல்ல ஒரு ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇயுமே பார்த்திங்கன்னா 32.9 இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ 133 ருபீஸ் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 551 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 560 வரைக்கும் போச்சு. அண்ட் லோ வந்து 250 வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஒரு 1 இயர் 52 வீக்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே 8.5% கொடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு 37.2 தான் இருக்குது. பட் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இது நாட் பேட். ஓகேங்களா? பட் இது வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் இருக்குது. பப்ளிக் கிட்ட தான் வந்துட்டு நிறைய ஹோல்டிங்ஸ் இருக்குது இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸோட ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 61.61% வந்திருக்கு. இது ரொம்பவே பாசிட்டிவானது. அண்ட் இது ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இவங்க இயர் ஆன் இயர் டெட்ஸுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக பார்க்குறாங்க இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு. அண்ட் வந்துட்டு கான்ஸில் வந்துட்டு லைக் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் மேஜராக அவங்க டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் அதர் லைக் ஃபினான்ஷியல்ஸும் நமக்கு பார்த்துட்டு மேபி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அது ஷார்ட் டேர்முக்கோ இல்லை லாங் டேர்முக்கோ கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸில் வந்துட்டு அவங்க 2018லேருந்து குவார்ட்டர் வைஸாக நீங்கள் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி குவார்ட்டருக்கு வந்துட்டு லைக் தே ஆர் கீப் ஆன் இன்க்ரீசிங் த சேல்ஸ் க்ரோத். ஓகேவா? இப்போது 2019லேருந்தே பாருங்களேன் 206, 208, 215, 17, 233, 218. ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் அகெயின் வந்துட்டு 218லேருந்து ஒரு புல் பேக் 221, 224. அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் போன மார்ச் கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அதே சேல்ஸ் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் தான். லைக் போன போன இயர் மார்ச்ல என்ன இருந்ததோ லைக் ஆஃப்டர் இந்த கோவிட் அதெல்லாமே முடிஞ்சு அதே கான்ஸ்டண்ட்டாக தான் இவங்க காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் இவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இயர் ஆன் இயர் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2012லேருந்து எடுத்து பாருங்கள். 34 அதுலேருந்து ஒரு 151, 259, 379, 595. ஸோ இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 897 க்ரோஸ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2008லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு 2018லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டிக்ளைனிங்கில இருக்கு. ஓகேவா? பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 12.27லேருந்து இப்போ ஒரு 37.60 ஒரு லாங் டேர்ம்க்கு ஒரு 7 இயர்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட 19.48 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ் வந்துட்டு 19.48லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 35.60க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். பாருங்க சேல்ஸ் குரோத் வந்துட்டு காம்பவுண்டட் சேல்ஸ் குரோத் வந்துட்டு நல்லாவே இருக்குது. பாசிட்டிவா இருக்கு. அண்ட் 12 மந்த்ஸ் ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க லாங் டேர்ம்ல பார்க்குறீங்கன்னா, இது பார்த்தா போதும். 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் இது ரொம்பவே நல்ல பாசிட்டிவா இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? தென் அசெட்ஸுமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஈச் இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ, அ அ அ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குதோ, ஸோ அது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு அர்த்தம். லைக் லாஸஸ் வந்தா கூட அவங்களால இந்த அசெட்லாம் வச்சுட்டு லைக் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பாருங்க லைக் ஆர்ஓசிஇ வந்துட்டு நமக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. மேபி கம்பேர் டு 2020 இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் லாங் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா 86% கூட அவங்க காமிச்சிருக்காங்க பாஸ்ட்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேஷியோன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் டெட்டார் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா 69லேருந்து 64 குறைச்சிருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவானது தான். ஸோ இப்போது அதோட ஸ்டாக்கோடைய எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 551.45 என்எஸ்சில லைக் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, அ இப்போ இது ஒரு மார்ச்லேருந்து ஒரு ஏப்ரல்லேருந்து நம்ம செக் பண்ணாலுமே பாருங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 72% வந்து குடுத்துருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் கூட இல்ல. ஓகேங்களா. 3 மந்த்த விட கம்மி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, 317 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 549க்கு வரைக்கும் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ பட் இது வந்து இதோட ஆக்சுவல் ஹைலைட் கிடையாது. இதோட மெயின் ஹைலைட் இப்போ என்ன அப்டின்னா, ஏன்னா இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அ லைக் டிக்ளைன் இருக்குது. சாரி. இங்க பாருங்க. இங்கலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறமா இங்க ஒரு இது இருக்கு. லைக் லோலேருந்து ஹை ஹிட் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மாரி ஒரு ரேஞ்சில ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அ அ பீக் வந்துட்டு அதுக்கப்புறமா கீழ வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருக்கு. பட் இப்ப இதுல என்ன அ ஒரே நிமிஷம். பட் இதுல நம்ம மெயினா என்ன பார்க்கணும்னா, இன்னியோட கேண்டல பாருங்க. நான் வால்யூம் கூட போட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1.546 மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் யூனிட்ஸ் வந்துட்டு வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு உங்களுக்கு. அண்ட் நல்ல பாசிட்டிவானது இன்னைக்கு ஒரு நாளைக்கே மட்டும் ₹59 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கம்பேர் டூ ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் போடுறேன். இங்க இருக்கு இல்லையா? இத பாருங்க. இதுக்கு இங்க நான் இத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பீக் ஓகேங்களா? மேபி இத மந்த்லியே கூட நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 2014ல இருந்து இருக்கு இல்லையா மார்க்கெட்ல. ஸோ இதோட அதிகபட்சமான லைக் பீக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் டைம்ஸ் எங்க டெஸ்ட் பண்ணிட்டு கீழ இறங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா, இதுதான் இந்த 494 இந்த பிரைஸ தான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. இங்க ஒரு தடவ, இங்க ஒரு தடவ டச் ஆயிருக்கு. தென் இங்க ஒரு டச் ஆயிருக்கு. தென் இங்க, தென் இங்க. இந்த மாரி மல்டிபிள் டைம்ஸ் இங்க டெஸ்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது 494 ஹிட் ஆச்சுன்னா, மறுபடியும் கீழ வந்துட்டு தான் மேல போக போகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட இது இத பிரேக் பண்ணியிருந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு மேல இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சாரி. இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, தாராளமா வந்துட்டு
நம்ம இதில ஒரு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா, இதுதான் வந்து நம்மளோட புது சப்போர்ட் லைனா இருக்கும். ஸோ, இதுக்கு மேல எவ்வளோ போச்சுனாலும் உங்களுக்கு கீழ இறங்குச்சுன்னா, இங்க 494 ஹிட் ஆயிட்டு தான் வந்துட்டு மறுபடி அ லைக் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நல்ல ஃபினான்ஷியல்ஸ் தான். ஆ ஸோ, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து, ஆ நம்ம இதில வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஸோ மச்.